அன்புடன் கோவிந்தராஜுலு. மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு மதிய வணக்கம். இன்று 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மதிய வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் வரும். உண்மையாக தெரிஞ்சிச்சின்னா உறவினர்கள் நண்பர்கள் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். ரைட்டுங்களா? இப்போ வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். நேற்று நான் வானிலை அறிக்கை போடலை. அதுக்கு உண்மையான காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்று உங்கள்கிட்ட சொல்லணும். அது ஒரு ஆங்கில புத்தாண்டு அதுவுமா ஏன் சொல்லுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலை. எல்லாருக்குமே நல்லா விளைஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? விளைஞ்சிருக்கு, கைக்கு வர்ற நேரம். இப்போ நாகப்பட்டினம், கோடியக்கரை, அதாவது தெற்கு டெல்டாவில் ஒரு கடுமையான மழை பெய்து. கொஞ்சம் பயிர் சாஞ்சிருக்கு. ஒரு 4 நாளாக ஒரு காற்று கொஞ்சம் அதாவது எப்போதும் வீசுகிறத விட ஒரு வித்தியாசமான ஒரு காற்று, ஒரு ஆடி காற்றுக்கு கொஞ்சம் குறைச்சலாக வீசுது. குளிர் காற்று. அதனால் கொஞ்சம் பயிர்கள் கொஞ்சம் சாஞ்சிருக்கு. இதோடு விட்டுடுமா அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு லேசாக காற்று இருக்க தான் செய்யும். அந்த காற்று ஒரு பிரச்சனை இல்லைங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. தண்ணியெலாம் வடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சுழற்சி என்னென்னா, மாலத்தீவுகிட்ட போய் அப்படியே ஒரு 4 நாள் ஸ்டாண்டர்டு. அதாவது இலங்கையில் நல்ல மழை, அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கே இல்லை. தென் மாவட்டங்களில் நல்ல மழை. தென் மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 8 சென்டி ஊற்று, இதெல்லாம் 18 சென்டிமீட்டர் மழைலாம் பெய்ஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? அது நம்ம எதிர்பார்த்தது தான், அதில் சந்தேகமே இல்லை. தெற்கு டெல்டாவில் மழை இல்லை, வடக்கு டெல்டா லேசான மழை, வடக்கு டெல்டாவில் மழை இல்லை. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் தேதியே எம்ஜிஓ நம்ம ஃபேஸுக்கு வருது. அதாவது வங்கக்கடலுக்கு வருது. அதனால் நமக்கு ஒரு மழை வாய்ப்பை இதை துரிதப்படுத்தும்னு நினைக்கிறேன். அதாவது எஸ்எஸ்டின்னு சொல்கிறதுல சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சருங்கக்கூடிய அதை அதாவது கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சாதகமாக 26 டிகிரிக்கு மேலே இருந்தால் எது வேணாலும் பண்ணும். ரைட்டுங்களா? அதாவது இந்த வாட்டி குளிர்கால மழை, அதாவது நேற்று 31ஆம் தேதியோட மழை கணக்கு முடிஞ்சு போச்சுங்க. அதாவது அஃபீஷியலாக ஸ்டாட்டிஸ்டிக்கல்னு சொல்லுவாங்க, புள்ளியியல் கணக்கு, அதாவது ஐஎம்டியில் முடிஞ்சு போச்சு. அதாவது நேற்று அதுவும் எப்படின்னு கேளுங்க. 31ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 31 மழை பெஞ்சால் கூட அது ஜனவரி 1ஆம் தேதி கணக்கில் வரணும்ல. அதாவது 8:30 மணி, டிசம்பர் 30 காலை 8:30 மணி வரைக்கும் பெஞ்ச மழை மட்டும்தான் அந்த கணக்கில் வரும். அதுக்கப்புறம் உள்ளது 31ஆம் தேதி மழை பெஞ்சால் கூட அது குளிர்கால மழை தான் 1ஆம் தேதி வர்றது. அது இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஐஎம்டி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய தாழ்மையான கருத்து இது. எம்ஜிஓடைய ஆக்டிவேஷன் நம்ம சொல்கிறோம். ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து நம்ம பகுதிக்கு உள்ள நுழையிறத நீங்கள் பார்க்கலாம். 2 வாட்டியுமே போட்டிருப்பேன் நான் அதை. அதாவது என்னென்ன விஷயங்கள் இது மாற்றிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ க்ரீனுன்னு வச்சிங்களேன். க்ரீன் அலர்ட்டு, எல்லோ அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட். ரைட்டுங்களா? க்ரீன் அலர்ட் 64.4 மில்லிமீட்டர் வரைக்கும் பெஞ்சிச்சுன்னா அது க்ரீனு, அதாவது பச்சை. மஞ்சள் 64.5லேருந்து 115.5 வரைக்கும் மஞ்சள். ஆரஞ்சு அலர்ட் 115.6லேருந்து 204.4 வரைக்கும். ரெட் அலர்ட் 204.5க்கு மேலே மில்லிமீட்டருக்கு மேலே எவ்வளோ பெஞ்சாலும் ரெட் அலர்ட்டுக்கு ஒரு அளவுகோல் வேணும்னு நான் சொல்கிறேன். ரெட் அலர்ட்டுக்கு அப்புறம் வேறு ஏதாவது கலர் சொல்லுங்கள். நீங்கள் கலர் சொல்லி 30 சென்டிமீட்டர் வரைக்கும், அதாவது 300 மில்லிமீட்டர் வரைக்கும், 400 மில்லிமீட்டர் வரைக்கும், 500 மில்லிமீட்டர் வரைக்கும். ஏன்னா அதெல்லாம் கடுமையாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல இந்த மாதிரி இல்லை இப்போ வானிலை. அதனால் அதை அவங்க கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரி, இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லிடுறேன். நேற்று உங்களுக்கு நான் வீடியோ போடல, அதனால் வாழ்த்து சொல்லலை. அதனால் வாழ்த்துக்களை, ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வடகிழக்கு பருவமழையை போலேயே குளிர்கால மழை டிசம்பர் 8, 9, 10, 11, 12 கூட இருக்கலாம். அதனால தான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். வடகடலோர டெல்டா தென் மாவட்டங்களில் மிதமான சற்று கனமழை வாய்ப்பு. பொங்கல் பண்டிகை நாட்களில் லேசான தூறல் சாரல் மழை வாய்ப்பு. அதாவது இந்த வியாபாரியெல்லாம் கெடுக்கும். அதாவது இந்த கரும்பு வியாபாரி, இது வாழைப்பழ வியாபாரி, இந்த மாதிரி மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து விற்கிறவங்க, அதை பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் களை இழக்க செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஜனவரி 17 to 22 சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மழை வாய்ப்பு. பாண்டிச்சேரிக்கு தெற்கே, அதாவது கடலூர், மயிலாடுதுறை, இந்த பக்கம் தென் மாவட்டம் ஃபுல்லாகவே மிக கனமழைக்கு வாய்ப்பு.
அதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ அறுவடை செய்கிற அளவுக்கு ஒரு 20% நிலங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் உளுந்து பயிர் விதைச்சிடாதீங்க. அறுவடை நான் தான் இப்போ போட்டிருப்பேன், எங்களுக்கு குரூப்பில் கூட போட்டேன். அதாவது 9ஆம் தேதிக்குள்ளே அறுவடை செய்கிறவர்கள் பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள். அதற்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சிரமம் தாங்க. அறுவடை வந்து சுகமமாக இந்த வருடம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அதாவது பிப்ரவரி, மார்ச்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, லேசாக பண்ணிடலாம். இந்த ஜனவரி கடைசியில் எப்போதுமே இயல்பான அறுவடை நடக்கிறது வந்து கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா எம்ஜிஓ ஆக்டிவில் இருக்குது. அதனால் வந்து இப்போ வர 8, 9, 10, 12, 12 கூட ஒரு மிதமான மழையாக கூட வந்துட்டு அப்படியே தூறல் சாரலாக ஒரு 5 சென்டிமீட்டர் மழையாக பெய்ஞ்சிட்டு போயிடும். அடுத்தது வர்ற மழை இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கர சந்தேகத்தில் இருக்குது. ஃபெஞ்சல் வரைக்கும் நம்ம புயலை பார்த்துட்டோம், அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களேன். அடுத்தது சக்தின்னு எதிர்பார்த்தோம், அது வரலை. இப்போ இனிமேலும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்போ வரும்னு கேளுங்க, அது பெரிய கொடுமை. அதாவது வந்து பங்குனி மாதம் மத்தியில் ஒரு பங்குனி 15 தேதிக்கு 2025 பங்குனி மாதம் மத்தியில் ஒரு புயல் டிராபிக்கல் சைக்ளோன் ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் 3ஆம் போகம் நடுறேன் அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வானிலை அறிக்கையோடு ஒன்றி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பங்குனி மாதம் 15ஆம் தேதி அந்த புயல் நிச்சயமாக வரும். அதுக்கு சக்தின்னு பேர் நிச்சயமாக வைப்பாங்க. இப்போ வர்றது வந்து தாழ்வு மண்டலம் தான். இப்போ 17ஆம் தேதி வர்றது நாங்கள் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 51 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த தாழ்வு மண்டலமாக தான் சொல்லணும். 32 to 51 புயல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஊடகங்களில் பெரிய பீதியெல்லாம் கிளப்புவாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, விவசாயி தான் பாதிக்க போகிறாங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதுவும் அறுவடை விவசாயிகள். நேற்று கூட நான் எங்கள் குரூப்பில் போட்டிருந்தேன். அதாவது வந்து கையை எடுத்து சாப்பாடு வந்து நல்லா இருக்குது, சமைச்சு வச்சு தட்டில் வச்சு கையில் எடுத்து வைக்கிறப்ப கையை தட்டி விட்ற மாதிரி இந்த மழை வந்து பெய்ய போகுதோ, அது தள்ளி போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனையும் இயற்கையும் வேண்டுவோம். வேறு வழியே இல்லை. எனக்கு வந்து இதை நேற்று நான் போட்டிருப்பேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குது எல்லாருக்குமே. இவ்வளோ மழையிலையும் பாதித்து எல்லாம் வெளியில் வந்து அப்புறம் புகையாக இது எல்லாத்துக்கும் மருந்து அடித்து எல்லாம் முடிஞ்சு அறப்பறக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணால் என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு விவசாயத்தை வந்து ஒரு அழிவின் விளிம்புக்கு தள்ளுறத வந்து இயற்கையும் சேர்ந்து என்னத்த சொல்கிறது, ஆட்சியாளர்கள் அடுத்தது ஆட்சியாளர்களும் சொல்லி புண்ணியம் இல்லை, விவசாயிகளில் ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால் வந்து இது நடக்குது. விவசாயம் வந்து படுகுழியில் தள்ளப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எனக்கு ஏற்படுது. என்னத்த நான் சொல்கிறது, அதாவது வந்து இயற்கையும் சதி பண்ணல. அதாவது இயற்கை மாறிக்கிச்சு, இயற்கைக்காக நம்மளும் மாறிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நடவே செய்யக்கூடாது போட்டிருக்கு. குளிர்கால மழை வந்து இனிமேல் வந்து கோடையில் 2 அறுப்பாரத்தில் விட்டுடணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இதுதான் இப்போலாம் மேட்டூர் வேறு நம்பி போய் கிடக்கு. எல்லா நீர்நிலையும் நம்பிடுச்சு, ரைங்களா, நிரம்பி இருக்குது. அதனால் வந்து குறுவையில் கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி திறந்து விடுவாங்க. அதில் கொஞ்சம் குறுவை பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா மனம் தளரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது நடக்குமா நடக்காதா, என்னையா இவனுக்கு எப்போ பார்த்தாலும் மழை பெய்யும், இது வெள்ளம் இதான் சொல்லிகிட்டு இருப்பான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது என்ன விமர்சனங்களை தாண்டி தானே நாங்கள் வானிலை அறிக்கையை சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் கடுமையான விமர்சனங்கள் நான் பார்த்துட்டேன். அதனால் வந்து அதற்காகலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சவர்கள், என்னை நம்புபவர்கள், என்னுடைய வானிலை அறிக்கையை நம்புவர்களுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து 8, 9, 10, 12, 12 நிச்சயமான மழை. அதுக்கப்புறம் 17, 12, 19 மிக 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 கனமழை இருக்குது. தாழ்வு மண்டல மழை. அது வந்து மணல் விளையாடாவோ இல்லோ நம்மளை கரை கடந்தோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா சாம்பிளும் பார்த்தாச்சு, ரைட்டுங்களா. இனிமேல் ஐடிசிஎஸ் கீழே இறங்கிடுச்சு தானே சொன்னீங்க. அதாவது இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஒன்றுங்கிற வெப்பமண்டல காற்றுக்குதில் படி கீழே இறங்கிடுச்சு. உண்மை தான், கீழே இறங்கிடுச்சு. ஆனால் எம்ஜிஓ வந்துடுச்சு. அதாவது 60 நாள் சுற்றுங்கிற அந்த எம்ஜிஓ வந்து இதை பூஸ்ட் பண்ண, அதாவது மழை காரணிகளின் அரசன், அதுக்கு பேர் எம்ஜிஓ, மேடன் ஜூலியன் ஆசிலேஷன், அது வருது. இது எம்ஆர்ஜி எல்லாமே பார்த்துருப்பேன், ராஸ்பி வேவ்ஸ் பார்த்துருப்பேன், கெல்வின் வேவ்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. இதில் வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிறது வந்து இறைவனுக்கும் இயற்கைக்கும் தான் தெரியும். அதனால் மழைங்கிறது இருக்குது. தயவு செய்து அறக்கிறோம் இல்லை உளுந்து பயிர் விதைக்கிறேன்னு விதைச்சிட்டு மாட்டிக்காதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதுதான். உளுந்து பயிர் விதைக்கிறேன்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு மாட்டிக்காதீங்க. அந்த 8ஆம் தேதிக்குள்ளே அறப்பறக்கிறது வைக்க வாங்குறவங்களாம் இருப்பாங்க. வைக்கோல் வந்து மாடுகளுக்கு வயல் இல்லாதவங்க, அவங்கள 8ஆம் தேதிக்கு பின்னாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்காதீங்க. அதுக்குள்ளே வைக்கோல்களை வாங்கி
அதை மாட்டுத் தீவனங்களை வாங்கி சேகரித்து வைக்க பாருங்கள். ரைட்டுங்களா? பின்னாடி மழையில் எப்படி நமக்கு அது வந்து கிடைக்கும், வைக்கோல் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் இருக்குது. என்னடா அது ஓவராக பயமுறுத்துறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் வந்து நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அது வந்து நம்மளுடைய கான்ஃபிடென்ட்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளுடைய மனசில் ஒரு திடம் ஏன் வராது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்புவோம், வேண்டுவோம், வராமல் போகட்டும், ஒன்றும் அதனால் தப்பு இல்லை. அதனால் வந்து மழைங்கிறது இருக்குது. இந்த குளிர்கால மழை பருவமழையை போன்றே பெய்யும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 2 சுற்றா பெய்யும். 8, 9, 10, 11, 12. அதுக்கப்புறம் வந்து 17, 18, 19, 20, 21. அதை விட்டிங்கன்னா 27, 28 குடியரசு தினத்துக்கு மறுநாள் இருக்குது. அது லேசான மழை தெற்க போயிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்துருச்சுல்ல, அதனால் இது ரொம்ப கொழுந்து போயிடும். அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் மழைங்கிறது தொடரும். அதனால் பங்குனி மாதத்துலேயும் ஒரு புயல் ஒன்று கரையை கடக்கிறதுக்கு டெல்டாவில் வாய்ப்பு இருக்குது. இது என்னடா எவ்வளோ நடக்க போகுது இப்பயே சொல்கிறேண்ணா? ஆமாம், இதிலக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப பார்த்துட்டு இருக்கிறதுனால வர பிரச்சனை தான் இதெல்லாம். அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் உளுந்து தயவு செய்து நான் திரும்பி சொல்கிறதுனா உளுந்து விரைச்சிடாதீங்க. அறுவடை செஞ்சாங்க 8ஆம் தேதிக்குள்ளே எனக்கு அறுவடை பழுத்துருச்சு, நான் உளுந்து விரைச்சிட்டேன். விரைச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கு வந்து யாரும் பொறுப்பாளி அல்ல. ஏன்னா 4 நாள் தண்ணிச்சுன்னா உளுந்து வந்து ஊத்தறந்து போயிடும். அதனால தான் சொல்கிறேன். திருப்பி வந்து வேளாண் விரிவாக்க மையத்திலலாம் எங்கள் குரூப்பில் போட்டிருந்தாங்க, எல்லாம் உளுந்துலாம் வந்துருச்சு, பயிரெலாம் வந்துருச்சு. அதெல்லாம் சரிதான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவ்வளோதான். என்ன சொல்கிறது இதில்? அதுக்காக தான் நேற்று இந்த வீடியோவே நான் போடலை. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்க இறைவனை, இயற்கையை எல்லோரையும் வேண்டி மகிழ்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே 2025 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நான் இந்த விஷயங்களை சொல்லாமல் விடுறது வந்து எனக்கு அது வந்து சரியாக படலை. இதை சொல்லி தான் ஆகணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து நேற்று பேஞ்ச மழை ஊற்றுல வந்து 18 சென்டிமீட்ரு இது அதெல்லாம் வந்து அப்படியே லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து தெற்கையும் கடுமையான மழை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தென் மாவட்டங்கள்லையும் திரும்பி மழை பெய்ய போகுது. இந்த மைனஸில் இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 40 விழுக்காடு அதிகமாக பெய்யும். 33.9, அதாவது 34 விழுக்காடு நமக்கு அதிகமாக மழை பெஞ்சிருக்கு. வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ரெக்கார்டு. மயிலாடுதுறையில் +8, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. பெய்யக்கூடாத மாவட்டங்களில், பெய்யாத மாவட்டங்களில் இதெல்லாம் பேஞ்சு இது வந்து சராசரி அதிகப்படுத்திடுச்சு. அதுக்கான லிஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கிட்டாலும் பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மழை இருக்குது. 8 to 12, 17 to 22 உளுந்து பயிர் விரைச்சிடாதீங்க. அதனால் கடுமையான மழை 17 to 22 ஒரு தாழ்வு மண்டலமாக புயல் வருதுன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பழையபடி பேர் வச்சு அதெல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஊடகம் என்ன பண்ணணுன்னு உங்களுக்கு தெரியும். வானிலை மையம் பல விஷயங்களை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா மழை அந்த மாதிரி பேஞ்சிகிட்ருக்கு. முன்னாடி சொன்ன அந்த ரெட் அலர்ட்டுக்கு ஒரு 4 இதுவும் பல விஷயங்களை மாற்றிக்க வேண்டியிருக்கு. ரைட்டுங்களா? அதை நம்ம சொல்லக்கூடாது, சொன்னால் அது தப்பாக போயிடும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அவ்வளோதான். இது வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு. இது வரைக்கும் சொல்லிகிட்டு இருந்தது பெருசு இல்லை. இப்போ வந்து அறுவடை நேரத்தை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக நினைத்து இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். யாரையும் பயமுறுத்துறதுக்கோ இதுக்கோ இல்லை. விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.